நீ என் லைனில் வராத. என்னது? உன் லைனில் வரமாட்டேன், நீ என் லைனில் வராத. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். நீ உன் கேம் விளையாடு, நான் என் கேம் விளையாடுறேன். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். உனக்கு எதுவுமே இல்லை, ஒர்க் அவுட் ஆகாது. திவாகர் கிட்ட சொன்னது மட்டும்தான்டா ஒரு பெரிய தப்பு. சரி, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஐ எக்ஸ்பிரஸ்ட் மை செல்ஃப். ஐ ஃபெல்ட் பேட். இதுக்கு தான் மூடிக்கிட்டு இருக்கணும்ன்றது. ஒரு சாதாரண ஃப்ரெண்டு, ஒரு ஃபியூச்சர் இல்லாத ஃப்ரெண்டு எதுக்கு நீ மிஸ் பண்ணணும்? டேய் முதல்ல வந்து அவ்வளோதான். நீ தெளிவாக இருக்க, நான் தான் சொல்கிறேன்ல. நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. ஏதோ இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்போ இவ்வளோ பேசுகிற. இது வந்து இதுவே கிடையாது. ஓ சாரி மிஸ்டர் ரகுவரன், என்னை மன்னிச்சிருங்க. நீ பட்டு எடுத்து பேசிட்டா. சாரிடா மதுரை, உன்னை போய் தப்பா நினச்சிட்டேனே. நீ முந்தனேத்து எப்படிலாம் நான் கலாச்சேன். ஒருத்தனை கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும்னா மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல இந்த ஹியூமர் சென்ஸ். இப்போ இன்னைக்கு எல்லாரும் சொன்னோடனே விஜய் சேதுபதி நான் சொல்றாரு, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க. இதைத்தானே நானும் சொன்னேன். என்ன மென்டல் அமித் சர்மா, உனக்கு அந்த ஈகோ ரொம்ப அதிகமா இருக்கு. நான் அதனால தான் சொல்றேன். நான் அதனால தான் வந்து எனக்கு பயமா இருக்கு டிராவல் ஆகுது. அவங்கெல்லாம் பரவாயில்லண்ணா, உன்னெல்லாம் பார்த்தா தான் ரொம்ப பயமாகுது. அந்த ஒரு ஈகோ உன் பேருக்காக நீ என்ன வேணா பண்ற அளவுக்கு நீ இருக்காது. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல, நான் வந்து உன்னை எதுவுமே பண்ணல. நான் பாட்டுக்கு எனக்கு பிடிச்சிச்சின்னு ஒரே காரணத்துக்காக. ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து ஐ ஃபெல்ட் ஓகே, இது என்ன கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் வெரி ஜென்யூன். அவ்வளோதான். ஆள விடுற சாமி. யோ வாங்கயா. முடியாதுங்க. முடியாதுங்க. என்னாலே முடியல. முடியாதியா? இதுக்கப்புறம் வேஸ்ட் பேசுறதே சரி, ஒர்க் அவுட் ஆகுதுடி. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஒரு பொண்ணுக்கு பிடிக்காம நான் ஒரு விரல கூட தொட மாட்டேன். நான் யார் நீயா? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? புரியுதா? நான் எதுவுமே பண்ணல. அதுக்கு இவ்வளவு பேர் தண்டனைன்றப்போ நான் ஏத்துக்கிறேன். என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற.